வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் உலகடத்தை சேர்ந்தவர் செல்வராஜ், வயது 67. பாஜவில் பிறமொழி பிரிவின் முன்னாள் ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்தார். செல்வராஜ் எப்போதும் கைவிரல்கள் அனைத்திலும் மோதிரம் மற்றும் கைச்செயின் அணிந்திருப்பார். திருமணமாகாமல் தனியாக வசித்த அவர் டெல்லியில் சேலை விற்பனை செய்து வந்தார். கடந்த 15 தினங்களுக்கு முன் டெல்லியில் இருந்து வீட்டிற்கு வந்தவர் வீட்டின் கதவை 2 நாட்களாக திறக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் சந்தேகமடைந்து செல்வராஜின் உறவினரான கார்த்திக்கிற்கு தகவல் அளித்துள்ளனர். கார்த்திக் மற்றும் செல்வராஜின் டிரைவர் சுரேஷ் இருவரும் வீட்டின் கதவை தட்டினர், திறக்கவில்லை. வீட்டின் மாடிப்படி வழியாக உள்ளே சென்று பார்த்தனர். தலையில் ரத்தம் வழிந்த நிலையில் செல்வராஜ் இறந்து கிடந்தார். கார்த்திக் வெள்ளி திருப்பூர் போலீசாருக்கு புகார் கூறினார். பவானி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைத்து சோதனை செய்தனர். உடற்கூறு ஆய்வில் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டது தெரிந்தது. போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடினர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை புரவிப்பாளையத்தில் அந்தியூர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக 2 வீலரில் வந்த 3 போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். அவர்களை விரட்டி பிடித்து விசாரணை நடத்தினர். குருவரெட்டியூர் மேட்டுப்பாளையம் காலனியை சேர்ந்த பெயிண்டர் அசோக், 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுவன் பெரியார் நகரை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் திலீப் என்பதும் தெரிந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பாஜ பிரமுகர் செல்வராஜ் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து இரவு சிறுவனை வீட்டின் வெளியே 2 வீலருடன் தயார் நிலையில் நிற்க வைத்துவிட்டு அசோக்கும் திலீப்பும் செல்வராஜின் வீட்டில் மாடி படிக்கட்டு வழியாக வீட்டிற்குள் சென்று செல்வராஜை கொலை செய்துவிட்டு அவரது நகைகள் மற்றும் பணத்தை எடுத்து தப்பி சென்றது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 8 பவுண்ட் நகை மற்றும் 2 வீலரை பறிமுதல் செய்தனர். அசோக் மற்றும் திலீப்பனை சிறையிலும் சிறுவனை கோவை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். சென்னை வானிலை ஆய்வு மைய காற்றழுத்த தாழ்வு மண்டல மழை அறிவிப்பின் காரணமாக குறைந்த விசைப்படகு மீனவர்களை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். பெரிய வகை மீன்களின் வரத்து குறைந்தது. இதனால் மீன்களின் விலை ஏற்றத்துடன் இருந்தது. ஆனால் மீன் பிரியர்கள் கூட்டம் அலை மோதியது. பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், பாறை, சூறை உள்ளிட்ட மீன்களின் வரத்து குறைவாகவே இருந்தும் ஞாயிறு விடுமுறை என்பதால் மீன் விலை அதிகமாகவே இருந்தது. பெரிய மீன்கள் வரத்து பெரிய அளவில் இல்லை என்பதால் மீன் பிரியர்கள் சிறிய வகை மீன்களை அள்ளி சென்றனர். மீன்களின் விலை கிலோவிற்கு வஞ்சிரம் 1000, கொடுவா 800, ஷீலா 600, பால்சுரா 500, சங்கரா 600, பாறை 600, இறால் 400, நண்டு 300, நவரை 300, பண்ணா 300, காணாங்கத்தை 300, கடுமா 300, நெத்திலி 200. சென்னை திருவான்மையூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வளாகத்தில் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஆடவர் போட்டி நடைபெற்றது. பாரம்பரிய சுற்று, ஃபிட்னஸ் சுற்று, கார்ப்பரேட் நடை, கேள்வி பதில் என 3 பிரிவுகளாக நடந்த இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 40 பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ், திரைப்பட நடிகைகள் ஷகீலா, அனுரேயா ராமன் மற்றும் திரைப்பட நடிகர் மேத்யூ வர்கீஸ் ஆகியோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற நஸ்ருதீன், மனோஜ், அகில், ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் பிலிப்பைன்ஸ், துபாய், மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் நடக்கும் சர்வதேச ஆடவர் அழகு போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட 40 பேர்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். வெற்றி பெறுவது மட்டும் போட்டியினுடைய நோக்கமல்ல. ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொள்கின்ற போது நமக்கு பல பாடங்களை தெரிவிக்கின்றது. அந்த பாடங்கள் மூலமாக நாம் செய்த தவறுகளை அடுத்த போட்டியிலே திருத்திக் கொள்ள வேண்டும். ஸோ தி சக்சஸ் மட்டும் அந்த ஃபைனலுக்கு அந்த சக்சஸ் மட்டும் முடிவல்ல. ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த பாடத்தின் மூலமாக என்ன தவறு செய்தோம் என்பதை அடுத்த முறை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்போ கண்டினியூஸாக செய்கின்ற போது நம்ம ஒரு வெல் டிஃபைன்டு மனிதர்களாக வர முடியும். எனவே மிஸ்டர் வினோத்துக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்கனைசர் அத்தனை பேரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் நம்ம டேலண்டாக உள்ள நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பு மூலமாக நம்மளுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை வெளிநாடுகளுக்கு பரப்புவது மிக்க நல்ல ஒரு முயற்சி. ஏனென்றால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் அவர்கள் வேறு விதமாக நேரத்தை செலவழிக்கிறார்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்.
நான் வரவேற்கிறேன், மனதார பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள். சேலம் மத்திய சிறையில் சிறைவாசிகளால் சிறை பண்பலை மற்றும் சிறைச்சாரல் இசைக்குழு நடக்கிறது. இக்குழு சார்பில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டையொட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கான ஒத்திகை சிறை எஸ்பி வினோத் தலைமையில் நடைபெற்றது. சிறைவாசிகள் திரைப்படத்தின் பல்வேறு பாடல்களை பாடி டான்ஸ் ஆடினர். எஸ்பி வினோத் சிறைவாசிகளுடன் பாட்டு பாடி அனைவரையும் மகிழ்வித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் 30 எருமை மாடுகளை வளர்த்து வருகிறார். வயல்வெளியில் மேய்ச்சலுக்கு எருமை மாடுகளை ஓட்டி சென்றபோது உயர் மின்னழுத்த வயர் அருந்து எருமைகள் மீது விழுந்தது. இதில் 4 எருமைகள் சம்பவ இடத்திலேயே இறந்தன. நாகராஜன் சோழவரம் போலீசார் மற்றும் பெரும்பேடு மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் கூறினார். மின் அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். அதிகாரிகளிடம் அங்கிருந்த பொதுமக்கள் வயல்வெளிகளில் செல்லும் உயர் மின்னழுத்த வயர்கள் பழுதடைந்து அருந்து விழும் நிலையில் உள்ளதாக புகார் கூறினர். அதைத் தொடர்ந்து பழுதான மின் வயர்களை சரி செய்யும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சோழவரம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் மாடுகள் இறப்பு குறித்து விசாரித்து வருகின்றனர்.